ஹாய், இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு செக்ஷன் பார்க்க போறோம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐட்டம் ப்ரீ கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா பில் ஆஃப் மெட்டீரியல், அதுவும் அது ரிலேட்டடான ப்ரொடக்ஷன், டெய்லி ப்ரொடக்ஷன் அப்டேட் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மெட்டீரியலும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்து ஃபினிஷ்டு குட் மெட்டீரியல். அதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். அது இந்த ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆவருக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவை வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி அதோட குவான்டிட்டிஸும் இங்கே செட் பண்ணிக்கலாம். வித் ப்ரைஸ், வித் டேக்ஸ், இதெல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதுல ஆல்ரெடி நம்ம இருந்த ஃபெசிலிட்டி தான். இதுல லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஒரு நோட்ஸ் வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரீ கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி இருந்ததுலேயே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். பேக் எண்ட் லெவலில் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் என்ட்ரி பண்ணும்போது நம்ம இங்க ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணாலே வந்து அந்த ரா மெட்டீரியலோட லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வந்துடும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த செக் பாக்ஸஸ் பிளஸ் இந்த வேஸ்டேஜ். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு 5 குவான்டிட்டிஸ் வந்து ஃபினிஷ்டு குட் போட்டோம் அப்படின்னா இந்த 5 குவான்டிட்டிக்கான இந்த ரா மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆகி நமக்கு வந்து 5 ஃபினிஷ்டு குட் வந்து ஆட் ஆகிடும். ஃபினிஷ் அப்படிங்கிற ஃபினிஷ்டு குட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ அதில் நமக்கு ஏதாவது வேஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேஸ்டேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்டேஜே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வேஸ்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். பார்ஷியலி வேஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபினிஷ்டு குட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் குவான்டிட்டியா இல்லாம கேஜிஸ்லயோ லிட்டர்லயோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வேஸ்டேஜ் வருது அப்படின்னா இங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு 8 கேஜி நமக்கு வேஸ்டேஜ் வருது, இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுல வந்து ஒரு 8 கேஜி நமக்கு வேஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த 8 அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்க என்டர் பண்ணிட்டு பார்ஷியல் ஐட்டம் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 8 கேஜி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஃபினிஷ்டு குட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஃபினிஷ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 5 வந்து என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற ஐட்டமோட வியூ பேஜுக்கு இருக்கும். நம்ம இங்கே டிரான்சாக்ஷன்ல நமக்கு எந்த ஹிஸ்ட்ரிஸுமே இல்லை. ஸோ இப்போ நமக்கு 5 குவான்டிட்டி வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற இன் வந்து உள்ள வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ரா மெட்டீரியலை நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் HDPE அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது 2 என்ட்ரிஸ் இருந்திருக்கும். ஒன்று என்னன்னா நம்ம 5 குவான்டிட்டி போட்டதுக்கான ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஆயிருக்கு. அதாவது இந்த 3.02 இன்டூ 5 ஆயிருக்கு. கேன்சல் எடுத்துக்கலாம். இன்டூ 5 அதுதான் வந்து இந்த 15.1 அப்படிங்கிறது நமக்கு வந்து கால்குலேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னொரு என்ட்ரி நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் விழுந்திருக்கு. அது என்னன்னா இந்த வேஸ்டேஜுக்கான நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் போட்ட என்ட்ரி. இதுல வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து 8 கேஜிஸ் போட்டிருக்கோம். அந்த 8 கேஜிஸை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஃபினிஷ்டு குட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஸோ வேஸ்டேஜுக்கான ரா மெட்டீரியல் மைனஸ் ஆயிருக்கு, ஆனால் ஃபினிஷ்டு குட் வந்து நமக்கு ஆட் ஆகல. இந்த வேஸ்டேஜ் மட்டும் நமக்கு ஆட் ஆயிருக்கு. ரா மெட்டீரியலோட வேஸ்டேஜ் மட்டும் இங்கே ஆட் ஆயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் மைனஸ் ஆயிருக்கும். நம்ம இங்க வந்து எவ்வளவு கான்ஃபிகரேஷன்ஸ் செட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரா மெட்டீரியல் வந்து அதது கான்ஃபிகரேஷன் லெவல்ல, சப்போஸ் மெட்டீரியல் பி செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெவலுக்கு பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலா 0.15 அப்படிங்கிற லெவல் செட் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் பிக்கு. மெட்டீரியல் பிக்கு 0.15 இன்டூ 5 அப்படிங்கும்போது 0.75 நமக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி வேஸ்டேஜ் அந்த 8 kgsல இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்கு. அதாவது 0.1579 4 டெசிமலுக்கு நம்ம அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற குவான்டிட்டி அவுட்ல என்டர் ஆயிடும். ஓகே, இது வந்து பார்ஷியலி வேஸ்டேஜ் அப்படிங்கிற இதுல நமக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு இன்கேஸ் வந்து 5 குவான்டிட்டி நம்ம என்டர் பண்றோம், கம்ப்ளீட்டா என்டையர் ப்ராடக்ட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம், என்டையராகவே ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, அது கம்ப்ளீட்டா அந்த ஐட்டமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம இங்க என்டர் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து ஒரு 5 குவான்டிட்டி வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகும் போது நம்ம எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கன்னா, இந்த 5 குவான்டிட்டிக்கான வேஸ்டேஜ் அது எப்படி ஃபினிஷ்டு குட் 5 குவான்டிட்டி போட்டிருக்கோமோ அதே மாதிரி வேஸ்டேஜ்ல 5 குவான்டிட்டிக்கான ரா மெட்டீரியலும் ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆகிடும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்டோட லெவல் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபினிஷ்டு குட்ல வந்து இங்கே 5 குவான்டிட்டி நமக்கு நம்ம 2 என்ட்ரி போட்டிருக்கோம். ஒன்று பார்ஷியல் வேஸ்டேஜுக்கும் இன்னொன்று வந்து கம்ப்ளீட் வேஸ்டேஜுக்குமான 2 என்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அது நமக்கு என்டர்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி அவுட்ல நமக்கு மொத்தமா 4 என்ட்ரிஸ் இருக்கு. எதுக்காக 4 என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வந்து பார்ஷியலி வேஸ்டேஜுக்கு நம்ம போட்ட என்ட்ரிஸ், இங்கே கீழே இருக்கிற 2 வந்து நம்ம ஃபுல்லி வேஸ்டேஜ் அப்படிங்கிற போர்ஷனுக்கு போட்டோம். 5 குவான்டிட்டி ஃபினிஷ்டு குட்டுக்கும் 5 குவான்டிட்டி வந்து கம்ப்ளீட்லி வேஸ்டேஜ் அப்படிங்கிற திங்ஸுக்கு வந்து என்டர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் வேஸ்டேஜா இருந்தாலும் சரி, இப்போ வேஸ்டேஜே இல்லாம இந்த மாதிரி என்ட்ரி போடலாம். கம்ப்ளீட் வேஸ்டேஜ் போட்டு பார்க்கும்போது வேஸ்டேஜே இல்லைன்னு நமக்கு என்டர் பண்ணும்போது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் நமக்கு வரும். 15.1 அப்படிங்கிற என்ட்ரிஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டெய்லி ப்ரொடக்ஷன் போடும்போது நமக்கு எப்படி வேணாலும் வேஸ்டேஜஸ் வரலாம், வேஸ்டேஜே வராமல் இருக்கலாம், பார்ஷியலி வேஸ்டேஜ் வரலாம். ப்ரொடக்ஷன் ஆன குவான்டிட்டியில பார்ஷியலா வேஸ்டேஜ் ஆகலாம், இல்லை அந்த ஐட்டமே கம்ப்ளீட்டாவும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகலாம். இது மூணுமே வந்து நம்ம இதுல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். என்ன குவான்டிட்டி ஃபினிஷ்டா வருதோ அதை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ்ல நம்ம என்ட்ரி பண்ணா மட்டும் போதும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஃபினிஷ்டு கூட்ல ஆட் ஆயிருக்கு. நம்ம இங்க ஏதாவது கிளாசிபிகேஷன் பண்ணணும்னா கூட ப்ரொடக்ஷன் கேட்டகரி, இப்போ டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இங்க இதை செலக்ட் பண்ணிக்க முடியும். பிரான்ச் வைஸ் மெயின்டைன் பண்ணோம்னா கூட பிரான்ச் வைஸும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேட் கூட நம்ம ப்ரையர் டேட்டும் கொடுத்துக்கலாம், போஸ்ட் டேட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது ஆட்லேயும் இருக்கும், அப்டேட்லேயும் இருக்கும். நம்ம வியூ கொடுத்துருக்கோம், வியூலையும் இதுக்கான திங்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.